பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பொறுப்பை கையில் எடுங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 19வது சங்கீதம் 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அனந்த ஞானம் கொண்டவரின் அருமை மக்களே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று கேட்டதனால் இது கேள்வி வாக்கியம் அல்ல, அஃபர்மேட்டிவ் வாக்கியம். அதாவது அவரவர்கள் பிழையை உணருங்கள் என்கிறார் கர்த்தர். தேவ மக்களாக இருந்தாலும் நாமும் பல சமயங்களில் நாம் செய்த தவறுக்கு பிழைக்கு நியாயம் கற்பிக்க முயன்று அடுத்தவர்கள் மேல் பிழையை போடுகிறோம். நான் இப்படி செய்ததற்கு காரணம் இதோ இவங்க தான், இதோ அவங்க தான் என்று. இது எங்கே இருந்து வந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரை வாசித்து பாருங்கள். நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று ஆதாமிடம் கேட்கிறார் தேவன். ஆம் என்பதுதான் பதில். அவன் புசித்து விட்டான், அவ்வளோதான் பதில். இதுதான் பிழையை உணர்வது. அவனோ என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இது என் பிழை அல்ல, நீர் கொடுத்த அந்த ஸ்திரீயின் பிழை. குடும்பத்தில் அனுசரணை இல்லாமல் ஏட்டிக்கு போட்டிக்கு செய்துவிட்டு நான் என்ன மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா, இப்போ பாருங்கள் பிரச்சனையை என்று கேட்கிறார்களவா? அப்படி ஏவாளை கேட்டபோது நீ இப்படி செய்தது என்ன என்ற கர்த்தார் அதை பிழையவே சுட்டி காட்டியே கேட்டார். அவளோ பாலை தூக்கி அடுத்த கோர்ட்டில் போடுகிறாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இவர்கள் இருவருமே தன் பிழையை உணரவில்லை. நான் என்ன செய்யட்டும், சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது என்று அதை பூசி மெழுகினார்கள். ஆதாம், ஏவாள், சர்ப்பம் 3 பேருக்கும் சாபம் வந்து நேரிட்டது. நாம் நம் பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால், நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. இது சத்தியம். இதை நாம் அறிந்திருத்தல் அவசியம். இதை நாம் அறிந்து புரிந்து உணர்ந்திருந்தோமேனால் உடனே நான் தாங்க தவறு செய்துவிட்டேன், மன்னியும் அப்பா என்று கேட்கும்போது மன்னியும் என்று சொல்வதற்கு முன்பாக கர்த்தர் மன்னித்து விடுவார். அந்த ஆக்கினை நம்மேல் வராது, இராது. நாமும் அந்த நேரத்தில் ஒரு சாக்காடு, ஒரு பாதுகாப்பு, ஒரு தப்பித்துக்கொள்ள வகை தேடுவதால் நாம் அதை சும்மா சுமக்கவில்லை, நினைச்சு சுமக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் தாவீது படைத்தலைவனான யோவாபை பார்த்து, ஜனங்களை இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவாப் மறுக்கிறான். வேண்டாங்க, இது கர்த்தருக்கு விரோதமானது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவார் என்றான். இதை தாண்டி ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே ஜனங்களை இலக்கமிட புறப்பட்டு போனார்கள். 9 மாதம் 20 நாட்கள் கழித்து வந்து இஸ்ரவேலிலே பட்டை உருவத்தக்க இத்தனை பேர், யூதாவிலே பட்டை உருவத்தக்க இத்தனை பேர் என்று கணக்கு கொடுத்தார்கள். ஜனங்களை எண்ணின பின்பு தாவீது ராஜாவுடைய இருதயம் அவனை வாதித்தது. கர்த்தர் காத் தீர்க்கதரிசியின் மூலமாக 3 வாதைகளை கொடுத்து இதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல் என்றார். இது அவனை செய்தது கர்த்தருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அதனால் வாதிப்பேன் என்றார். தாவீது ஜனங்களை உபாதிக்கிற தூதனை நோக்கி, இதோ நான் தானே பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள், அதாவது ஜனங்கள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். தன்னை தாழ்த்தினான். தன் பிழையை உணர்ந்து அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டான். அந்த இடத்திலே பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இப்படி தாங்க நாமும் கர்த்தர் கையில் விழுந்து விடுவது நல்லது. ஆர்கி பண்ணி கொண்டு நிற்பதை பார்க்கலும் உணவு அடைந்தவளாய் இனி செய்யாமல் இருக்க பலன் கேட்பது நல்லது. ஏன் சர்ச்சுக்கு லேட் என்று ஒரு குடும்பத்தாரை கேட்டு பாருங்கள். வெரி சிம்பிள் கொஸ்டின். அந்த கொஸ்டின் ரவுண்டு கட்டிட்டு வரும். அப்படியே தாங்க தா அப்படி அவங்க தா அவங்க 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 சவுல் ராஜா இதைத்தான் செய்தான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15 அது 2 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் பலி செலுத்த வருகிறேன், காத்திரு என்று சொல்லிவிட்டு போனாள் சவுலிடம். சவுல் 7 நாள் காத்திருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிற்று. உடனே பலி செலுத்தி விட்டான். துணிந்து பலி செலுத்தினான். ஆசாரிகள் தான் செய்ய வேண்டும். அவனே செய்தான், துணிந்து செய்தான். வந்தார், உடனே வந்து விட்டார். ஏனப்பா, மக்களெல்லாம் சிதறி போகிறார்கள், பெலிஸ்தீர் படையெடுத்து வருகிறான், இன்னும் நாம் பலி செலுத்தவில்லை, ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த உத்தரவு கேட்க வேண்டாமா என்று விளக்கம் கொடுத்தான். அது மன நோவாக மாறியது கர்த்தருக்கு. 15ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியரை முற்றிலும் அழித்து விடு,
ஒரு குஞ்சு கூட கையில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இவனோ முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, ஆடு மாடு இவையெல்லாம் வைத்து கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி இதெல்லாம் என்னப்பா என்று கேட்கும் பொழுது, ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாமா என்று. ஆண்டவருக்கு பலி செலுத்துவது என்ன? பெலிஸ்தீனிடம் இருந்தா, அமலேக்கியரிடம் இருந்தா, பிசாசிடம் இருந்தா எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவது? அது வேதனையானது. பிழையை தூக்கி போட்டான். தான் செய்த பிழையை மற்றவர்கள் மேல் தூக்கி போட்டான். நாம் பிழையை உணர்ந்ததும் உடைந்து விடுவோம். உண்மையான தேவனுடைய மக்களாகி நாம் இருக்கும் பட்சத்தில், ஆண்டவரோடு நம்ம நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், பிழையை உணர்ந்துவிட நம் மனது உடைந்து விடும். உடைந்தவன் அழுவான், இனி இப்படி செய்து விட்டேனே என்று. இந்த துக்கம் அடைவான். இந்த துக்கம் தெய்வீக துக்கம், மனமாற்றத்தை கொடுக்கும், ஆண்டவரோடு ஒப்புரவாக்கும். கர்த்தர் சந்தோஷப்படுவார், மிகுதியாக ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் 7:9-10 பவுல் இதை எழுதுகிறார். மனம் திரும்பும் துக்கத்தை இப்படி சொல்கிறான் பவுல். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பவுலே இவ்வளவு சந்தோஷப்படுவார் என்றால் நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு ஆனந்தம் கொள்வார். நாம் பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது லேட் பண்ணக்கூடாது. பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதற்கு லேட் பண்ணுவது அது உணராததற்கு தான் வரும், கீழ்ப்படியாமைக்குத்தான் வரும். இதை அவர் உங்கள் வாழ்வில் எல்லையெங்கும் காட்டுவார். எதை காட்டுவார்? அவர் சந்தோஷப்படுவதை உங்களை காட்டுவார். ஆர்கியூ பண்ணுவது, பழி சாட்டுவது, நியாயப்படுத்துவது இவைகளெல்லாம் பிரச்சனையை ஆழப்படுத்தும், ஊற வைக்கும். இது தேவையற்றது. உடனே ஃபுல் ஸ்டாப் வைப்பது போல நச்சென்று பிழையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடம் திரும்பி விடுங்கள். ஒன்று கெட்டு போய்விடாது, ஒன்று நஷ்டமாகி விடாது. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா நம்முடைய ஆத்துமா, இந்த மாமிசம்தான் கொஞ்சம் கத்தும். பிழை உங்களது அல்ல என்றால் பொறுப்பை கையில் எடுங்கள். இப்படி செய்வதால் பிசாசிற்கு நீங்கள் இடம் கொடாமல் இருக்கிறீர்கள் என்பதாகும். அவன் எல்லையிலேயே வர முடியாது. பிசாசு உங்கள் எல்லையிலே வரவே முடியாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உணர்வுள்ள ஆவியை தாரும். தாமதிக்காமல் தீவிரமாய் உம்மிடம் சேர்ந்து ஒப்புருவாக்கி கொள்ளும் ஞானத்தை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்றோ ஒரு நாள் மனம் திரும்புவது அல்ல, தினமும் எல்லாவற்றிலும் மனம் திரும்ப ஒப்புரவாக்கி கொள்ள, ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி கொள்ள ஆயத்தமாகவே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.